பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 27வது ஸ்லோகம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் கண்ணன் 27, 28 2 ஸ்லோகங்களாலையும் யோகம் என்பதை பற்றி விவரித்து கூறுகிறார். அதனால் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம 27வது ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். இங்கே யோகம் என்ற சப்தத்தோட பொருள் என்னென்னா, கர்மயோகத்தை பற்றி சொல்லலை. கர்மயோகத்திற்கு அடுத்தபடியான ஆத்மாவை பற்றிய தியானம், அதுக்கு யோகம் என்று பெயர். அஷ்டாங்க யோகம் சொல்லுவா இல்லையா, அது ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய கர்மயோகத்தோட அஷ்டாங்க யோகமும் செய்ய வேண்டும். ஆத்மா பற்றிய தியானம் செய்யணும் அப்படிங்கிறார். அதில் நம்ம 27வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யாம் சக்ஷுக்ஷைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாபியந்தரசாரிணௌ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பாஹ்யான் ஸ்பர்ஷான், அதாவது வெளி விஷய ஸ்பர்ஷங்கள் இருக்கு இல்லையா, ஸ்பர்ஷங்களை பகிர்கிருத்வா வெளியிலேயே தள்ளி, அதாவது புறக்கணிச்சிடணும். வெளி உள்ள விஷயங்களை பற்றின ஸ்பர்ஷங்களை இருந்தால் தள்ளி விட்டுறணும், புறக்கணித்து. சக்ஷுஷு சக, கண்கள் இரண்டையும், ப்ருவோ அந்தரே, அந்தரே ஏவ கிருத்வா, என்ன பண்ணும், புருவங்களின் நடுவே செலுத்தி. நாசாபியந்தரசாரிணவ், மூக்கினுள் சஞ்சரிக்கும். பிராணாபானவ், பிராண அபான வாயுக்களை சமௌ கிருத்வா, சமமாக ஆக்கி. ஆனால் இன்னும் இந்த ஸ்லோகத்தை முடிக்கல, அதான் 28 சேர்த்து பார்க்கணும்னு சொன்னா இல்லையா. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை மட்டும் பார்த்துருவோம். 28 தான் முடிக்கிறார் அவர். அதாவது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, வெளியே இருக்கக்கூடிய பொருட்களோடு இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை புறக்கணிக்கணும். ஏன்னா கண்ணு வெளியில் உள்ள இதை பார்த்துட்டு இருந்தால் யோகம் செய்ய முடியாது. அதை புறக்கணிச்சுட்டு அதனால் ஏற்படும் ஆனந்தத்தை புல்லுக்கு சமமாக தள்ளிவிட வேண்டுமா. எப்படி தள்ளணும், புல்லுக்கு சமமாக கருதி அதெல்லாம் புறக்கணிச்சிடணும். அதுக்கப்புறம் கண்களை 2 புருவங்களுக்கு நடுவே, அதாவது மூக்கினோட நுனியில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிராணவாயுவை உள்ளே சீராக இழுத்து அப்பான வாயுவை வெளியே சம அளவில் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறார். விடணும்னு அர்த்தம், அதை விட்டு அதை தொடர்ச்சி 28வது ஸ்லோகத்தை சொல்கிறார். நம்ம இப்போ அந்த 28வது ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம்.